ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2024. ஸோ மாணவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு சில மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் நான் டெய்லி சொல்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்காங்க. டெய்லி என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணணுமோ கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயே எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ ரிவிஷன் எக்ஸாமில் பக்காவாக பார்த்திங்கன்னா எல்லா ஃபுல் போர்ஷன்ஸ் படித்து எழுதுகிறவங்களும் இருக்காங்க. இதில் கடைசி கேட்டகரியில் வர மாணவர்கள் யாருன்னா, எதுவுமே நான் படிக்கலை, இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, பாஸ் பண்ணால் போதும். அதுவும் +1 மாணவர்கள் முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா, நான் பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆனால் போதும், +2ல் போய் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிற மாணவர்களும் இருக்காங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு தான் நம்ம காலேஜில் சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதை தெரிஞ்சும் நம்ம பெற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கோன்னா நம்ம படிக்காமல் இருக்க தான் போகிறோம். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நான் நேற்று ஒரு வீடியோ எமர்ஜென்சி வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா 20 நாள் தான் இருக்குது தம்பிங்களா, இவ்வளோ நாள் தான் இருக்குது தம்பிங்களா, ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் போட்டு நான் சொல்லி படிக்க சொன்னேன். ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ. நேற்று அவ்வளோ வீடியோ போட்டல, அதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ போட்டல, 550+ 500+ போட்டல. அதைய பார்த்துமே நிறைய பேர் வீடியோ மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர படிக்கிறது இல்லை. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லை. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கான்சன்ட்ரேஷனோடு நம்ம பவர்ஃபுல்லாக இந்த 20 டேஸில் படித்து சக்ஸஸாக பார்த்திங்கன்னா 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகிரி பசங்களோட அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, மாணவர்கள் நினைக்கிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் திட்டுறாங்க, டீச்சர்ஸ் ஒரு பக்கம் திட்டுறாங்க, டியூஷன் கிளாஸஸ் திட்டுறாங்க, நான் படிக்கிற டைம் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதிலே சில மாணவர்கள் இருக்காங்க. என்னென்னா, இப்போ நான் படிக்கிறதா படிப்பேன், ஆனால் டேஸும் கம்மியாக இருக்குது. இப்போ போக 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 ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சு ஒரு ஷெடியூலை போடுறாங்க. டெய்லி நான் இப்படி ஒரு போடுவேன், டெய்லி நான் இப்படி படிப்பேன், டெய்லி நான் இந்த சம் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் ஒரு கொலாப்ஸான ஷெடியூல் போட்டு படிக்கிற ஆளுகளும் இருக்காங்க. படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி கொலாப்ஸான ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்க. சரிங்க சார் சொல்கிறீங்க, தெளிவான ஷெடியூல் நீங்கள் போட்டு தருவீங்களான்னு கேட்கலாம். ஆனால் ஷெடியூலை நான் போடுறத விட உங்கள் படிப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பொறுத்து தான் நீங்கள் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸில் இவ்வளோ படிங்கன்னு சொல்லி மெகா சேலஞ்சில் போட்டுட்ருக்கேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவ்வளோ படிங்கன்னு சொல்லி போட்டுடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு இது இவ்வளோ முடிக்க முடியுமா முடியாதுன்னு மாணவர்களை பொறுத்து மாறும். ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் படிக்க மாட்டான், ஒருத்தன் கம்மியாக படிப்பான், ஒருத்தனுக்கு மனசில் பதியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதனால் ஷெடியூல், மேக் இட் ஷெடியூல். இன்னிலேருந்து ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ இல்லை, நீங்கள் ஒரு ஷெடியூலை போடுங்க. டெய்லி காலையில் ஒரு ஷெடியூல் போடுங்க. 5 o'clock எந்திரிச்சு பழகுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், டெய்லியும் எந்திரிச்சு பழகுங்கன்னு. 5 மணிக்கு எந்திரிக்கிற நல்லது அப்படிங்கிறத விட இப்போ எந்திரிச்சு படித்தா உங்கள் லைஃபுக்கு நல்லது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் எந்திரிச்சு படிச்சுக்கலாம், February 1 எந்திரிச்சு படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. இந்த 25 நாளில் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போது டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் ஒன்று இருக்குது கரெக்டாக. இந்த இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் கட் ஆஃப்னு ஒன்று பார்க்குறாங்க. அதுவோ 100 கட் ஆஃப் பார்க்குறாங்க. 100 மார்க்குக்கு நீ 60 மார்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். 60 மார்க் தான் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கலாம். 60 மார்க்கு, ஏன்னா 60 கூட எடுக்க முடியாத பசங்களும் இருக்காங்க. 60 மார்க் தான் எடுக்கணும்னு வச்சுக்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 80 எடுக்கணும்னு வச்சுக்க. எவ்வளோ ஆச்சு? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி /2 அப்போ எவ்வளோ ஆச்சு? மொத்தமாக 80 100க்கு அந்த 2 சப்ஜெக்ட்டு. மேக்ஸில் 60 எவ்வளோ ஆச்சு உங்கள் கட் ஆஃப்? 140. இந்த 140 கட் ஆஃப் வச்சு என்ன காலேஜ், நல்ல காலேஜ் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபீஸு கோடியாக இல்லை லட்சமாக போய் செலவு பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல கல்லூரிகள், டாப் கல்லூரிகள் கிடைக்கும். இதுக்கு நான் இப்போவே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இப்போவும் கான்சன்ட்ரேஷன் உங்கள் படிப்பு மேலே வைக்காமல் ஃபோன் மேலேயோ. ஒருத்தர் கேட்டார், நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன், சார் நாங்கள் பார்த்தா தான் உங்கள் வீடியோவே ஓடும், உங்கள் சேனல்லே வியூஸ் கிடைக்கும், நீங்கள் ஃபோனே நோண்டாதுங்கிறீங்க, அதுக்கப்புறம் எப்படி சார் ஃபோனை பார்க்காம இருக்கிறது? இதெல்லாம் பார்க்க வேணாம். நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள், படிப்பு விஷயங்கள் பாருங்கள். ராம் மேக்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் அருமையாக அது வேதாந்து கிளாஸாக என்னமோ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதில் அருமையாக நிறைய சம்ஸ் போட்டிருக்காரு. அலெக்ஸ் மேக்ஸ் கிரியேட்டிவிட்டி சம்ஸ் போட்டிருக்காரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா
முருகாம்பி சேனலு அவர் வந்து ஃபிசிக்ஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து போட்டிருக்காரு, எம்சிபி கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் பற்றி அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இந்த மாதிரி நிறைய பேர்த்த சொல்லாங்க. நான் வந்து யாரையும் தப்பாக மென்ஷன் பண்ணி சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி ஏராளமான எஜுகேஷன் சேனல் இருக்குது. நீங்கள் எதையாவது பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்த்துக்கோங்க, தவிர தேவையில்லாத சோஷியல் மீடியாஸ், இந்த ரீல்ஸு இல்லை வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அது உங்கள் கூடயே வராது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் மனசுக்கு. ஆனால் படிக்க உட்காந்தா கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியல. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயந்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டடி மைண்டடாக சாயங்காலம் வந்த உடனே சாப்பிட்டு போட்டு உங்கள் அப்பா அம்மாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல், இல்லை ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து இவன் இப்படி தான் படிக்க மாட்டான்னு சொல்லி மிரட்டுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறேன், அவங்க குடும்ப சூழ்நிலைலாம் சண்டை போடலாம், என்ன ஏதாவது பண்ணலாம். நமக்கு அதுக்கு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோம்னா நம்ம மைண்ட் இருக்காது படிக்கணும்னு. சிலவங்க டியூஷன் கிளாஸஸ் போவாங்க. டியூஷன் கிளாஸஸ் போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் பசங்க கூட பேசிகிட்டு இருப்பந்தவரை படிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் மாணவர்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாகவே, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு வேர்ல்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த கான்சன்ட்ரேஷன் வர வச்சு நான் எப்படி ஒரு 450 எடுக்கலாம், நான் ஒரு பாஸ் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்காமல் நீங்கள் சும்மா வந்து கனவு கண்டுட்டே இருந்தீங்க, நான் எப்படியாவது பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சிருவேன், இல்லை நான் ரிப்பப்ளிக் டேக்கு அப்புறம் நான் படிச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி நீங்கள் தயவு செய்து ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டு போட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டடி ஹாலுக்கு போயிருங்க. ஹால் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லான இடத்துல படிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குற இடத்துல அந்த இடத்துல உட்காந்து படிங்க. டியூஷன் கிளாஸ் போகிறீங்களா, டியூஷன் கிளாஸஸில் பேசாமல் உட்காந்து படிக்கிற வழி பாருங்க. இல்லை டியூஷன் கிளாஸை நிப்பாட்டிடுங்க. அங்கே தான் போய் பேசி விளையாடுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு போகிறீங்க? வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம்லேயும் படிக்கலைன்னு வைங்களேன், இன்னும் 12 நாள் கழிஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றுமே படிக்க முடியாது. நான் நேற்றே அதுக்கான டேட்டா சொல்லிட்டேன். இனி 20 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குன்னு. ஏன்னா 12ஆம் தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். உங்கள் ஸ்கூல்லையும் தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான் ஸ்கூலு. அதுக்கப்புறம் யாரோ போவீங்க, சில ஸ்கூல் இருக்கும், சில ஸ்கூல் இருக்காது. அதுக்கப்புறம் லீவு தான். அந்த கடைசி 9 நாள் என்ன பண்ணுவீங்க? கடைசி 4 நாள் தமிழ், அதுக்கு முன்னாடி 5 நாள் என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படி உட்காந்துட்டு போவீங்க. என்ன படிக்கன்னு தெரியுமா, ஆசோலேஷன் ஆகி கண்டதையும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இப்போவே ஒரு ஷெடியூலை போட்டு டெய்லி ஒரு 2 சப்ஜெக்ட் நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேக்ஸ் ஒரு மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் போட ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைம் போடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஃபிசிக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 2 மணி நேரம் கெமிஸ்ட்ரி படிங்க. அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ முடிக்கணும்னு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்க 11th ஸ்டாண்டர்ட் மெயினாக 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போதும். எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. எதுலேயுமே நீங்கள் ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை. 11th சரி 12th சரி, குறிப்பிட்ட அளவு தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஒரு 3 பாடம் நல்லா படிங்க. மேக்ஸ் 3 சாப்டர் நல்லா படிங்க. 11th எடுத்திங்கன்னா 7th சாப்டர் 8th சாப்டர் படித்தா பாஸு. 7th சாப்டர் 8th சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் படித்து புக் பேக் 1 மார்க் படித்தா பாஸு. 35 மார்க் 40 மார்க் எடுக்கலாம். அது மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆகணுமா, 12th சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் படித்தாலே 40 மார்க் எடுக்கலாங்க, 1 மார்க் படித்தா. அந்த மாதிரி யோசிச்சு நான் இப்போ சொல்லக்கூடிய சாப்டர்ஸாவது ஒழுக்கமாக படிங்க. கெமிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு 5 யூனிட் உங்களுக்கு பிடிச்ச யூனிட் படிங்க. ஃபஸ்ட் யூனிட் படிங்க, 6th 7th 8th 9th படிங்க. இந்த 5 யூனிட் போதும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸ்னு எடுத்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது 12th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன் படிங்க, செகண்ட் லெசன் படிங்க, 5th 8th படிங்க, போதும். ரொம்ப வீக்காக இருக்குங்களா, செகண்ட் லெசன் 5th லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. நான் என்ன சொல்கிறது, இந்த 4 லெசன் படிச்சிங்கன்னா 40 மார்க்குங்க 70க்கு. அதை பண்ண மாட்டேறீங்க நீங்கள். ஸோ அதே மாதிரி தான் 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு 4 லெசன் ஃபிசிக்ஸ், ஏதோ ஒரு 4 லெசன் நல்ல லெசனாக உங்களுக்கு தெரிஞ்ச லெசனாக நல்ல ரிவிஷன் பண்ணி புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே போதும். பயாலஜி ரொம்ப கஷ்டம்னு மாறாக அடிச்சுக்கிறீங்க. என்னென்ன 11th வந்து பயாலஜியில் ஒன்று தான். பாட்னியும் பிரிச்சுக்கோங்க. பாட்னியில் ஃபஸ்ட்டு 3 லெசன், அப்புறம் அந்த 4வது லெசனோ 5வது லெசனோ அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டு கடைசி 5 லெசன் விட்டுறாதீங்கப்பா. அதில் வந்து புக்கின் கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். 12வது பாட்னி, 12th பாட்னி வந்து ஃபஸ்ட்டு லெசனும் செகண்ட் லெசன் ரொம்ப முக்கியம். 5th லெசன் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இதுக்கூடிய 8 9லாம் ரொம்ப ஈஸி. சாரி 8 ஒரு 9 வேண்டாம், 8 10 அந்த மாதிரி ஒரு 6 லெசன் பாட்னியில் படிக்கலாம். இல்லை முடியலையா ஒரு 4 லெசன் படிக்கலாம். ஜுவாலஜியில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா 11th இருந்தால் சூப்பராக மார்க் எடுக்கலாம். 4th லெசன் ரொம்ப அருமையான லெசன், நிறைய பேர் படிக்கிறது இல்லை. 4th லெசன், ஃபஸ்ட் லெசன், 12th லெசன், இந்த 3 பாடம் படித்தாலே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி 12th வந்து ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், லாஸ்ட் 3 லெசன், இந்த 6 லெசன் படித்தாலே ஓரளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பிரித்து
இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் படிக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸாக புக் பேக் எடுத்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான கேள்விகள் ஒரு 10 ஹாஃப் ஏலிக்கே நம்ம இம்பார்ட்டன்ட்லாம் போட்டாச்சு. இப்போ தான் பப்ளிக் மெதுவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இந்த வாரம் பாருங்கள் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே போட்டாச்சு 12க்கு. ஸோ அப்படியே 11க்கும் போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கடைசி மண்டே டியூஸ்டேக்குள்ளே எல்லா இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் என்ன படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? யார் பேச்சும் கேட்க வேணாம். நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல தயவு செய்து படிக்கிறவங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தான் ஏமாந்துட்டுருக்கீங்க. உங்கள் டீச்சர்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் டியூஷன் கிளாஸ் எடுக்கிறவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. நீங்கள் தான் ஏமாந்துட்டுருக்கீங்க. நீங்கள் மார்க் கம்மி எடுத்தால் அது உங்களோட லைஃப்பை தான் பாதிக்கும். அது இப்போ தெரியாது, பெருசானால் தான் தெரியும். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தயவுசெய்து மார்க் மட்டும் கம்மியாக எடுத்துடாதீங்க. மார்க் கம்மியாக வந்ததுக்கப்புறம் அது அடுத்த ப்ராசஸ், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ட்ரையே பண்ணாமல் நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்தீங்கன்னா, ட்ரை பண்ணி மார்க் கம்மியாக எடுத்தால் அது அடுத்த ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ட்ரையே பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுவீங்கள்ல, கண்டிப்பாக நம்ம முடியும். நான் இப்போ சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, இந்த மாதிரி பிரித்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது படிங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதையாவது படித்து பாஸ் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் எல்லாத்துலேயும் 3 பாடம் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். பாஸ் பண்ணுற அளவுக்கு படித்தாலும் போதும்னு நினைக்கிறவங்க பாஸ் பண்ணிடுங்க. எதுக்கு ஃபெயில் ஆகணும்? அது ஃபெயிலியர்ஸ் வேறு ஒரு 20,000-30,000 பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இது ஏன்னு எனக்கு புரியல. ஃபெயில் ஆகாதீங்க. கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றுமே தெரியாத பையன் கூட போனால் கூட பப்ளிக் எக்ஸாமில் ஓரளவுக்கு 1 மார்க்கெலாம் எழுதி கொஸ்டின் ஆன்சரெலாம் எழுதினாலே ஏதாவது ஒரு 2 பாடம் நல்லா படித்து ஒரு 2 5 மார்க் எழுதினாலே அவங்க பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அவங்களே சொல்கிறாங்களே, மினிமம் மார்க் தான் பாஸ் மார்க் வச்சுருக்காங்க. 10த்னா 35, 12த்னா 25, 90க்கு சொல்கிறேன். 70க்குனா 15 எடுத்தால் பாஸு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மினிமம் மார்க், அந்த மார்க் எடுத்துக்க முடியாமல் ஃபெயில் ஆகுறீங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே கிடையாது. ரிவிஷன் எக்ஸாம்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க வேணாம். நீங்கள் போய் எழுதுங்க, ஃபெயிலானால் ஆகிங்க, ஒன்றும் பிரச்சனை. அது டெட் எண்ட் கிடையாது. ரிவிஷன் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் கிடையாது. உங்கள் பப்ளிக் எக்ஸாம் தான் எய்மு. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து. தட்ஸ் இட். ஸோ ஓகேவா? இது நான் டெய்லியுமே இந்த மாதிரி நான் பேசுகிற காரணம் என்னென்னா, எனக்கு ஒரு பயம். ஏதாவது வீடியோ பார்த்து இவனோட மனசு மாறாதா அப்படிங்கிறதா, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு மேலேயும் உங்கள் மனசு மாறலை, கான்சன்ட்ரேஷன் இல்லை, நான் மொபைல் அடிக்ட்டு, இல்லை நான் வெளியே போயிடுவேன், இல்லை நான் கேம் ஆடுவேன், இல்லை நான் டிவி பார்ப்பேன், இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடவுளே நினச்சாலும் உங்கள் மார்க்கு லோ ஆகிறத தடுக்க முடியாது. தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்லா படிங்க. தினமும் ஒரு வீடியோவில் நம்ம எல்லா இம்பார்ட்டண்ட்டும் நம்ம சேனலில் எல்லா வீடியோ வருங்க. எல்லா விதமும் வரும். பாருங்கள், படிக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.